திரு பொன் வில்சன், பாஜக உங்களோட கூட்டணி ஒப்பந்தத்தை போட்டுட்டு இன்னொரு பக்கமா அதிமுகவுக்குள்ளேயும் அதிமுக கூட இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்து அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியலையா? இல்லை, முக்கியமான விஷயம் எப்படின்னா, ஜெயலலிதா அம்மாவுக்கே ஸ்டாலினுடைய அருமை தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக தீய சக்தின்னு சொன்னவங்க, அதே மாதிரி குடும்ப ஆட்சி, அதாவது தடாகத்தில் இருக்கும் அழுக்கை சாப்பிடும் மீன்களைப் போல அந்த குடும்பம் இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறதுன்னு அவங்க பேசினாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் திமுகவோட அருமை தெரியலன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா அம்மாவுக்கு. அதுதான் இப்போ மற்றவங்களுக்கு தெரியுது. இப்போது அது நம்ம ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்கள் தான் இரட்டை இலை சின்னத்தை நம்புறவங்க தான் அதை பற்றி பேசணும். ஸ்டாலினை இப்ப எங்க குடும்பத்துல ஆள் இல்ல சொல்லுங்க, எந்த குடும்ப வாரிசை வைக்காம இருக்காங்கன்னு சொல்லுங்க. இல்ல, அவர் முடிச்சிரட்டும். இல்ல சொல்றேன், இல்ல அவர் பேசட்டும். இப்ப நான் கேட்டது ஜெயலலிதா அம்மா தவறு பண்ணிட்டாங்கன்னு அம்மாவோட முடிஞ்சு போச்சுங்க. அதான் சொல்ல வரீங்க. அம்மாவோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. இல்ல அதுதான் இல்ல நீங்க சொன்னது எப்படின்னா, ஜெயலலிதா அம்மா சொன்னதெல்லாம் நம்ம கடைபிடிக்க தேவையில்லைன்றீங்க. இல்ல, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவரோட பையன் மிதுனை வச்சு பண்ணிட்டு இருக்காரு. நான் எடப்பாடியை கேட்கல, கோலப்பன் ஜெயலலிதா அம்மா விசுவாசியா இல்லையான்றது தான். இது கடைசி வரைக்கும் அதிமுக விசுவாசி. இந்த உயிர் இருக்க வரை அதிமுக விசுவாசி. இல்ல, இதுதான் சொல்றேன். அதிமுக விசுவாசியா இருக்கிறவங்க என்னைக்கும் அவங்கள பாராட்ட மாட்டாங்க. அது ஒரு பக்கம். அடுத்தது சொல்ல வரேன். இப்போ நீங்க சந்தித்ததை எடப்பாடியாரும் நயினாரும் சந்தித்ததையும் நம்ம டிடிவியை நம்ம அண்ணாமலை சந்தித்ததும் ஒப்பிட முடியாது. ஏனென்றால் அது எப்படின்னா, கூட்டணி தலைவர்கள், இப்போ எனக்கு தெரிஞ்ச திருமாவளவன் கூட நிறையா தடவை நம்ம ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு, செல்வப்பெருந்தகை சந்திச்சிருக்காரு, சண்முகம் சந்திச்சிருக்காரு. அதெல்லாம் வெளியே வரல, நிறையா முறை சந்திச்சிருக்காங்க. அது கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திக்கிறது அது இயற்கை. அதில் ஒன்றும் ஆச்சரியமும் அதிசயமும் இல்லை. அதில் அவங்க பேசுற விஷயங்களை வெளியே சொல்ல வேண்டியதும் இல்லை. இல்லை சார், நயினார் மேல குற்றச்சாட்டை வச்சுட்டு வெளியே போன தினகரனை அண்ணாமலை சந்திக்கிறாரு. அண்ணாமலையுடைய மாநில தலைவர் பதவி தான் இன்னைக்கு நயினார் இருக்கு. இல்லை, இப்போ நான் பேசுறது நயினாரும் எடப்பாடியார் சந்திப்பு. நீங்கள் அதை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறீங்க. அதனால் இந்த சந்திப்பை முதல்ல சொல்லிடுறேன். இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் மோடி யுவா ரன் சேலத்தில் நடந்துச்சு. அந்த மாரத்தான் நடந்துச்சு. 75வது பிறந்தநாள் விழா மோடி இது. அதில் கலந்துருக்கும் போது நயினார் அங்கேருந்து நயினார் ப்ளஸ் அரவிந்த் மேனன், அதாவது தமிழ்நாட்டின் பிஜேபியின் பொறுப்பாளராக இருக்கிற அவர், எல்லாரும் போய் KP ராமலிங்கம், அத்தனை துணைத் தலைவர், அத்தனை பேரும் போய் சேலத்தில் எடப்பாடியார் வீட்டில் போய் சந்திக்கிறாங்க. அங்கே பேசின விஷயங்கள், வெளியே வந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். என்னென்னா, பாமக கூடியும், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக கூடியும், புதிய தமிழகத்து கூடியும் எப்படி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்றத பற்றி விவாதித்தாங்க. அடுத்தது அக்டோபர் 1ஆம் தேதி மதுரையில் எழுச்சி பயணத்தை நயினார் நாகேந்திரன் பிஜேபி சார்பாக துவக்கிறார். அந்த பயணத்தை துவக்கி வைக்கிறதுக்காக எடப்பாடியாரை அழைச்சார். எடப்பாடியார் அதற்கு இசைவு கொடுத்தார். மூன்றாவது என்னென்னா, இந்த கூட்டணியில் இவர்களை எல்லாம் சேர்ப்பதற்காக, இல்லை புதிய கட்சிகளை சேர்ப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ அதிமுக பிஜேபி அடங்கிய ஒரு குழு, இந்த இரண்டு தலைவர்களும் சேர்ந்து ஒரு குழுவை அமைத்து அதை அறிவிக்க உள்ளதாகவும் இதை பற்றியும் பேச்சுவார்த்தை நடந்தது. அடுத்தது திமுகவின் மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுவதற்காக திட்டம் தீட்டுவதற்காகவும் இவர்கள் கூடி பேசினதாகவும் வெளியே சொல்லப்பட்டது. அடுத்தது திமுக அமைச்சர்களின் மேலே அமலாக்கத்துறை எடுக்கப்பட்ட நடவடிக்கை எல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது, அதற்காக நம்ம அழுத்தம் கொடுக்கணும் மத்திய அந்த புலனாய்வு துறைக்கு அப்படின்ற விஷயங்களும் பேசப்பட்டது. இதெல்லாம் அந்த நேரத்தில் பேசப்பட்டதாக அர்த்தம். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவருடைய பேச்சு செயல்பாடும் இப்போ நீங்கள், அதாவது நம்ம சுமன் சி ராமன் சொன்ன மாதிரி, அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளப்பட்டதாகத்தான் இருக்குது. அது நார்மலாக இந்த கூட்டணியை அக்செப்ட் பண்ணிட்டு பேசுகிற மாதிரி பெரிய அளவில் தெரியலைன்றது யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி டிடிவியை பற்றி சொல்கிறாங்க. அவர் மோடி பிரதமர் ஆகணும்னு விரும்பினார் அப்படின்னு. மோடி பிரதமர் ஆகணும்னு 2019 அவர் விரும்பினாரா? 2019 மோடி இந்த நாட்டின் பிரதமராக வரவே கூடாது அப்படின்னு உக்கிரமாக வேலை செய்து எல்லா தொகுதியிலையும் ஆட்களை போட்டு 5.35% ஓட்டு வாங்கி மோடி அவர்களுக்கு இங்கே ஓட்டு கிடைக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டார் அப்போ டிடிவி தினகரன்.
அதே மாதிரி அவங்களும் இடைத்தேர்தல் இருந்தாங்கல்ல சார். சார் 19ல 23 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதுல இபிஎஸ் எதிர்ப்பு தானே கடுமையா இருந்தது. நான் வந்து இல்ல நான் கேட்கறது வந்து மோடி வரணும்னு அவர் விசுவாசமா இருந்தாருன்னு சொல்றாங்கல்ல. அன்னைக்கு மோடி வரணும்னு இருந்தவர் வந்து எடப்பாடி பழனிசாமி 2019 இந்த நாட்டின் பிரதமராக மோடி வரணும் அப்படின்னு இருந்தவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. முதல்ல அவர் தான் கூட இருந்தார், ஓபிஎஸ் இருந்தார் கூட அந்த நேரத்தில். அதே மாதிரி 2021 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2021 தேர்தலில் வந்து லீலா பேலஸில் பேசினார்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லாரும் பேசும்போது ஓபிஎஸும் சொன்னார் டிடிவியை சேர்த்துக்கலான்னு, அமித்ஷாவும் சொன்னார் டிடிவியை சேர்த்துக்கலாம் அப்படின்னு. ஆமாம், ஆனால் எடப்பாடியோ இல்லை அந்த கட்சி நிர்வாகிகளோ வேண்டாம்னு மறுத்தாங்க. அப்படின் போது அந்த நேரத்தில் டிடிவி ரெடியாக இருந்தார், கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு ரெடியாக தானே இருந்தார். ஆனால் அப்போ எடப்பாடி தானே முதலமைச்சர் வேட்பாளர். அப்போ அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுட்டு ஓபிஎஸ் அவர்களும் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தார். அந்த சிஸ்டத்தை ஏற்றுக்கிட்டு தானே உள்ளே வர்றதுக்கு டிடிவி விரும்பினார். அப்போ அந்த நேரத்தில் வந்து எடப்பாடிக்கு எதிராக கட்சி ஆரம்பிக்கலையா அமமுக? அப்போ அப்படி தானே ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த நேரத்தில் வந்து எடப்பாடியை ஏற்றுக்கிட்டாரா? அவர் அந்த ஏற்றுக்க தயாராக இருந்தாரா? இது ஒரு கேள்வி வருது. அதனால் இப்போ வந்து எப்படின்னா 2024 அவர் உள்ளே வந்தது வந்து மோடி பிரதமர் ஆகணும், பிஜேபி வரணும்னு கிடையாது. அங்கே இரட்டையிலையும் அதிமுகவும் எடப்பாடியும் வெளியே போயிட்டாங்க. அந்த இடத்தை நிரப்புறதுக்கு அவர் வந்தார். இதுதான் வந்து நடந்தது. மற்றபடி வந்து இப்போ அதிமுக உள்ள வந்துட்டு வெளியேற்றப்பட்டாங்களோ? அவர் வெளியேறிக்கிட்டார், அவ்வளோதான். அதாவது ஓபிஎஸ் பிஜேபி கூட இருக்கும்பொழுதோ, டிடிவி பிஜேபி கூட இருக்கும்பொழுதோ, அப்போ வந்து பிஜேபி அதிமுகவை கபலீகரம் பண்ண நினைக்கலையா? இப்போதான் நினைக்குதா? அவங்க இப்ப அமித்ஷா கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறமும் அண்ணாமலை போய் தினகரனை சந்திக்கிறாரு. ஆனா ஒரு மாநில தலைவர் சந்திச்சா பரவாயில்ல, அண்ணாமலை இன்னைக்கு மாநில தலைவர் இல்ல, சந்திக்கிறாரு, வெளியில பேசுறாரு. அப்ப ஏதோ நடக்குது இல்ல இல்லை நீங்கள் சொல்கிற செகண்ட் பார்ட்டை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியும் செங்கோட்டையை வந்து கடந்த காலத்தில் போய் சந்தித்தார் கூட்டணியில் இல்லாத போது, அது ஒரு பக்கம். இப்போ அண்ணாமலை சந்திப்புன்றது வந்து பெரிய அளவில் நம்ம ஏற்றுக்க முடியாதுன்றது யதார்த்தமான உண்மை. இந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சி எனும்பொழுது அதில் மாநில தலைவர். இப்போ டிடிவியை வந்து இந்த கணக்கில் சேர்த்து, டிடிவி ஒரு தனி கட்சி, அவருக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. யாரை பற்றி விமர்சிக்கிறதுக்கு, ஒரு கூட்டணியை பற்றி விமர்சிட்டு இருக்குது, இந்த கூட்டணியிலேருந்து வெளியே போகிறதுக்கு, இந்த கூட்டணியின் தலைமையை விமர்சிக்கிறதுக்கு எல்லாமே அவருக்கு உரிமை இருக்குது. அவர் ஒரு கட்சியின் தலைவர். அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதில் நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில தலைவர், தேசிய கட்சியின் மாநில தலைவர். கடந்த காலத்தில் அண்ணாமலை இருக்கும்போது ஒரு கட்சிக்கிட்ட போய் அவருடைய இன்னொரு நிர்வாகி, அவர் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, நான் கடைக்கோடி தொண்டன், இப்போ எனக்கு எந்த பதவியும் இல்லைன்று. அப்போது அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது ஒரு கடைக்கோடி தண்டன் போய் இன்னொருத்தர்கிட்ட பேச முடியுமா? அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் பேச முடியாது. அது அவருக்கும் வலியும் வேதனையும் கொடுத்துருக்கும் அந்த நேரத்தில். அதே விஷயத்தை அவர் இன்னைக்கு செய்வார்னு நான் நினைக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் வந்து வெளியே வந்து ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் உழவுது. என்னன்னா, டிடிவியும் ஓபிஎஸும் வெளியே போனது அவங்க அண்ணாமலையை நம்பி இருந்தாங்க, அண்ணாமலை கைவிட்டார். இல்லைன்னா அண்ணாமலை ஐடியாவில் தான் அவங்க வெளியே போயிட்டாங்க, அவங்க போர்க்கொடி தூக்குறாங்க அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் பர்செப்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போது என்னன்னா, இவர் அவங்க வெளியே போயிட்டாங்க, அவர் சொல்லிட்டார். அதாவது எடப்பாடியை நான் தலைவராக ஏற்றுக்கிட்டா, அவர் முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கிட்டா, நான் தற்கொலை செய்யறதுக்கு சமம்னு சொல்லிட்டார் அவர். அதனால் இந்த கூட்டணியில் அவர் வரதுக்கு சீல் வச்சு முத்திரை போட்டாச்சு, வர முடியாது, அது முடிஞ்சு போன விஷயம். அதனால் இப்போ என்னன்னா, அந்த பழியை நம்ம சுமக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் போய் பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் சொன்ன 2 விஷயங்கள் எடுத்துக்கோங்க. முதல் விஷயம் என்ன சொன்னார்னா, என்டிஏ கூட்டணியால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொன்னேன். 2வது விஷயம் என்னன்னா, அதாவது நான் சொல்ல வேண்டிய கடமை கூட்டணியில் இருக்கணும்னு சொல்லிட்டேன், அவர் முடிவு எடுக்கலாம். ஏன்னா நாளைக்கு வரலாறுல நீங்க வந்து சொல்லுவீங்க, நீங்களே கேட்பீங்க, அதற்காக அந்த பழிபாவத்தை சுமக்க கூடாது என்பதற்காக நான் போயிட்டு வந்தேன் அவர் சொல்லிட்டார். அதுதான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து அவருக்கு அவர் போனதால ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது, ஒரு இம்பாக்டும் கிடையாது. அவர் மேல இருக்கிற கரையை தீர்த்துக்கிறதுக்காக அவர் போனார், அவர் மேல இருக்கிற கரையை நீக்கிறதுக்காக அவர் போயிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். கேட்போம். நான் திரு சுபேர்ட்ட அண்ணாமலையுடைய சந்திப்பு பேசு பொருளாது. ஏன்னா ஒரு மாநில தலைவர் போய் சந்திக்கிறார் அப்படின்னா, நயினார் சந்திக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அண்ணாமலை போய் இண்டிவிஜுவலாக சந்திக்கிறார், ஓபிஎஸ்ஸை நான் சந்திப்பேன் அப்படின்றாரு. அண்ணாமலை வேறு பிளான் இருக்கார்? இல்லை, அண்ணாமலை வேறு பிளான் இருக்கிறது காட்டி இந்த சந்திப்பை நீங்கள் மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு, சும்மா கேஷுவலான ஒரு மீட் அப்படின்னு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கும்
டிடிவி தினகரனுக்கு நேருக்கு நேர் தினந்தோறும் பத்திரிகையாளர் சந்திப்பில் மாறி மாறி ஒரு கடும் போர் கருத்து நடந்து மோதல்கள். அந்த நேரத்தில் ஒரு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருக்கவர் போய் சந்திக்கிற பொழுது அது எந்த மாதிரியான ரியாக்ஷனை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொடுக்கும் தெரியும். அண்ணாமலை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாஜகவில் தான் இருக்கிறார். பாஜக விட்டு வெளியில் போல. பாஜக நிர்வாகியாக இருந்தவர், முன்னாள் தலைவராக இருந்தவர், ஒரு இன்னொரு கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கக்கூடிய ஒருத்தர் கருத்து மோதல் ஏற்பட்டிருக்க போது அவர் போய் சந்திக்கிற பொழுது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் தெரியும். தெரிஞ்சே தான் அவர் போய் சந்திச்சிருக்கிறார். இப்போ என்னன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் அவருக்கு பிடிமானம் கிடையாது. சமீபத்தில் அவர் வாங்கின அந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூ அதை அதிகமாக வெளியில் கொண்டு வந்ததே பாஜகவில் இருந்த ஆளுகள் தான். பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளர்கள் தான். கடுமையாக பாஜகவில் இருந்தவர்களே பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலை. அப்போ அவருடைய நிலைப்பாடே அங்கே ஒரு ஸ்டடி இல்லாமல் இருக்குது. இப்போ அவர் அங்கே தக்க வச்சுக்கொள்ளணும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் நைட்டு பார்த்துருக்காரு. ஆனால் அடுத்த நாள் காலையில் தான் செய்தியாக வருது. ஆனால் மாதம் நான் ரஜினிகாந்த் அவர்களை பார்ப்பேங்கிறார். இப்போ அண்ணாமலையினுடைய அந்த அரசியல் அந்த கிராஃப்டே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு, ரிசைன் பண்ணிட்டு வர்றாரு. அதுக்கு பிறகு ரஜினி கட்சிக்கு இவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் டைரக்டாகவே அவர் பிஜேபியில் சேர்ந்தார். என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அவர் பிஜேபிக்குள் வந்த பிறகுதான் ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. அது ஒரு குரூப்புக்கு வெளியிலையும் போகிறாங்க, ஒரு குரூப் உள்ளேயும் வர்றாங்க. அண்ணாமலையினுடைய தலைவராக வந்தப்போ ரெண்டுமே நடந்துச்சு. பாஜகக்குள்ள ஒரு பெரிய மாற்றமே நடந்துச்சு. ஆனால் வைப்ரண்ட்டாக வச்சிருந்தார். தினந்தோறும் காலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, சாயங்காலம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, பாஜகவே ஒரு தினந்தோறும் ஒரு பேசு பொருளாக வச்சிருந்தார். அதுக்காக 18% வந்துச்சுன்னு சொல்லி அவங்க ரவுண்ட் சொல்கிறாங்க. அது நிறைய விமர்சனங்கள் இருக்குது, அதை விட்டுருங்க. இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் வெளியேறார், தலைமை பொறுப்புலேருந்து வெளியேறார். வெளியேறின பிறகு பாஜகவில் அவருக்கு எந்த விதமான முக்கிய பதவியும் இப்போ வரைக்கும் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா பாஜக தலைவராக இருந்த எல்முருகன் இருந்தார், உடனே அவர் மத்திய அமைச்சராக்கப்பட்டார். தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, அவங்க கவர்னர் ஆக்கப்பட்டாங்க. ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் இந்த நாள் வரை அவரை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அமித்ஷா அஷ்யூர் பண்ணாரு, அவர் நாங்கள் தேசிய பொறுப்புகளை யூஸ் பண்ணி கொடுக்கலையே. இப்போ டெல்லியில் அமித்ஷா அவர்கள் தலைமையில் தமிழக பாஜக தலைவர்களுடைய மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கு இவர் போல. அதுக்கு இவர் சொன்ன காரணம் என் உறவினருடைய திருமணங்கிறாரு. சென்னையில் பாஜக தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடக்குது சந்தோஷ் தலைமையில். அதுக்கு போல. அப்புறம் அது கேட்டதுக்கு என்ன சொன்னா ஃபீவர்னாரு. இவரே போய் கூப்பிட்டு வர்றாரு. பிஎல் சந்தோஷே போய் இவரை கூப்பிட்டு வர்றாரு. அப்ப பாஜகவிலே இவருக்கு அங்க ஒரு இடம் இல்லை. பாஜகக்குள்ளே இவருக்கு எதிரான இடம் இல்லையா? சந்தோஷ் போய் அழைச்சிட்டு வர்றாருன்னா முக்கியத்துவம் இருக்கு, இவர் கொஞ்சம் கோபத்தில் இருக்காரு அப்படின்னு பொருள் இல்ல. பிஎல் சந்தோஷுக்கும் அண்ணாமலைக்கும் அவரால் தான் அரசியலுக்கே வர்றாரு. அரசியல் தனிப்பட்ட அவருக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு. ஆனா பாஜகக்குள் இவருக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு. தேசிய தலைமையும் இவரை கண்டுக்கல அப்படிங்கிறது. இப்ப இவருடைய நிலைப்பாடு இப்ப என்ன? தேர்தலை வேலையை விட்டு வந்தாச்சு, ஒரு பரபரப்பான அரசியல் பண்ணியாச்சு, இனி அடுத்த கட்டம் அரசியல் நகர்வு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இவர் ஒரு கடையை ஒன்று போடுவோம், தனியான ஒரு அமைப்பு உருவாக்குங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. அண்ணாமலை இவங்கெல்லாம் திரும்ப என்டிஏக்குள்ள கூட்டு வர்றது இல்ல. என்டிஏக்குள்ள எப்படி கூட்டு வர முடியும்? என்டிஏ சொன்னாரு இல்ல, என்டிஏக்குள்ள வெளியில சொல்றாரு. இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு இப்ப சாயங்காலம். அதுல பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, நீங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்களாமே அப்படின்னு கேட்டா, ஆரம்பிக்கிறப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறாரு. நான் இன்றைக்கு வரைக்கும் பாஜக தான் இருக்கு, பாஜக தான் என் உடம்புல ரத்தம் ஓடுது, நான் ஒரு காலத்தில் பாஜக விட்டுட்டு வெளியில போறேங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்ல, ஆரம்பிக்கிறப்ப சொல்றேங்கிறாரு. அப்போ வரக்கூடிய தகவல் என்ன? அண்ணாமலை ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு. அந்த கட்சி டிடிவி, ஓபிஎஸ், மற்ற விஜய் வரைக்கும் அந்த ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ண போறாங்க. அதுக்குண்டான ஏற்பாடுகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான சில வேலைகள்லாம் முன்னேற்பாடு வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு தகவல் வருது. இப்போ இந்த சந்திப்புங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள கொண்டு வரதில்ல. டிடிவிக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கேப் விழுந்து போச்சு. அதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது, உள்ள வரவே முடியாது. ஏன்னா அமமுகங்கிற ஒரு கட்சி அதிமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, எந்த காலத்திலும் அவர் உள்ள சேர முடியாது. அப்படிங்கும்போது தேசிய தலைமையே முடியாத ஒரு பட்சத்தில் மாநில தலைவராக, முன்னாள் மாநில தலைவராக ஒருத்தர் எப்படி உள்ள கொண்டு வருவாரு? அது எப்படி இவர் கேட்டோன்னே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாரு? இவ்வளவு நாள் ஏன் பேசாமல் இருந்தாரு? அப்போ இது முதல் நாள் நைட்டு நடந்த சந்திப்பு அடுத்த நாள் ஏன் செய்தியா வெளியில வருது? இந்த செய்தி சரியாம கூட போயிருக்கலாம் இல்லையா? மறைமுகமான ஒரு சந்திப்பாக கூட நடந்திருக்கலாம் இல்லையா? அண்ணாமலைக்கும் டிடிவி அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நட்பு இருக்கு. அப்போ அந்த நட்பை நீங்க ஒரு செய்தியா வெளியில கொண்டு வரப்ப ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லத்தானே வர்றீங்க. நாங்களும் ஒரு தனியாக ஒரு அமைப்பா இருக்கிறோம், நாங்க ஒரு தனியாக ஒரு குழுவாக இருக்கிறோம், நாங்க ஒரு வலுவான ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் அமைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அண்ணாமலை சொல்றாரு. பாஜகவுக்கு சொல்றாரு, அதிமுகவுக்கு சொல்றாரு. இல்ல, இன்னொரு பார்வை வச்சாரு பொன்வில்சன். அண்ணாமலை நம்பி இருந்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை முக்கியத்துவம் குறைஞ்சதால ஓபிஎஸும் டிடிவி வெளியேற வேண்டிய சூழல் வந்துச்சு. அதுக்கு காரணம் நான் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்கு அண்ணாமலை சந்திச்சிருக்காரு. இல்ல, ஓபிஎஸ் இவர் அண்ணாமலையால் இவங்க வெளியேறலையே, அண்ணாமலையால் உள்ள வரலையே. தேசிய தலைமை நினைச்ச முடியாதா? அகில இந்திய பாஜக ஒரு சிங்கிள் போன் கால் எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியாதா? அவங்க நினைச்சா பண்ண முடியாதா? டெல்லியில் எத்தனையோ, அதாவது நான் தான் அம்மாவுடைய வாரிசுன்னு அறுபத்தமா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரியான சேலமெல்லாம் வருது. அது செய்தி வருதுன்னாங்க, இல்லைன்னாங்க, அதை விட்டுருங்க.
இப்போ உள்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுறது கூட டெல்லிக்கு போகக்கூடிய தலைவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறப்ப இவர்களை ஒன்று சேர்க்க முடியாதான்ற. அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபோன் காலில் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க முடியும். இதை பிரித்து வைப்பது இவர்கள் தான், ஆட்டி வைப்பது இவர்கள் தான், ஆடிக்கொண்டிருப்பதும் இவர்கள் தான்.